சிறை கைதிகள் சிலருக்கு விசேட பொது மன்னிப்பு. மெல்கம் ரஞ்சித்துக்கு பணம் வழங்கிய சர்வதேச அமைப்புகள். தமிழக முதலமைச்சரை பதவி விலக வலியுறுத்தல். உயர்தர பரீட்சை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தங்க பிஸ்கட்டுகளுடன் சிக்கிய பாதுகாப்பு அதிகாரி. பலத்த காற்றுடன் கூடிய மின்னல் தாக்கம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சிலருக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 3ஆம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 289 கைதிகளுக்கு இன்று விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினிதி ஜனாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை பொசன் பூரணி தினத்தை முன்னிட்டு இன்று சிறை கைதிகளுக்கு திறந்த வெளியில் வருபவர்களை சந்திக்க சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்துக்கு பல்வேறு உலக தரப்பினர்கள் பணம் வழங்கினார்கள் எனவும் அது தொடர்பில் தெளிவான அறிக்கை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பொலனறுவை பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். கத்தோலிக்க அமைப்புகள், உலக நாடுகள், பல்வேறு அமைப்புகள் மற்றும் இலங்கையின் உயர்மட்ட வர்த்தகர்கள் என பலரும் கர்தினாலுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பணம் வழங்கியுள்ளனர். எனவே தாக்குதலின் பின்னர் அவருக்கு கிடைத்த பணம் தொடர்பில் தெளிவான அறிக்கையை வெளியிட வேண்டும். மேலும் தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் இழப்பீடு வழங்க நான் நடவடிக்கை எடுத்துள்ளேன். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் என் மீது 400 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கூறப்போனால் அதிக வழக்குகள் கொண்டவர் என என்னை கின்னஸ் புத்தகத்தில் பெயரிடக்கூடும். கர்தினால் தலைமையில் 400 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இறந்தவர்களுக்கு 1 வழக்கு, அங்கங்களை இழந்தவர்களுக்கு 1 வழக்கு என இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய நான் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அனைவருக்கும் இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டேன். ஆனால் கர்தினாலுக்கு கிடைத்த பணம் தொடர்பில் அவர் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். அது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய பணம். எனினும் என்னுடைய சொந்த பணத்தையே இழப்பீடாக வழங்கினேன். ஆனால் கர்தினாலோ இதுவரையில் எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிஞ்சியில் 38 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களது மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தொடர்ந்து 45 ஆண்டுகளாக மதுவுக்கு எதிராக போராடி வருகின்றேன். கடந்த ஆண்டு மே மாதம் மதுராந்தகத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். அப்போது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எனினும் அது நடக்கவில்லை. தற்போது கள்ளக்குறிஞ்சி பகுதியில் கள்ளச்சாராயம் பருகி 5 பெண்கள் உட்பட 35 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனையில் தமிழ்நாடு தள்ளாடுகின்றது. எனவே திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே கைதலாபுரம் தோட்டத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். 2024ஆம் ஆண்டிற்கான காப்போத்த உயர்தர பரீட்சைக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்திகள் முதல் 20 முதல் நிகழ்நிலையில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார். விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான அறிவுறுத்தல்களை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அல்லது நிகழ்நிலை பரீட்சை இணையதளத்தில் நுழைவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வருடத்திற்கான உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடத்துவதற்கான ஒழுங்கமைப்புகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சட்டவிரோதமான முறையில் தங்க பிஸ்கட்டுகளை இலங்கைக்கு கொண்டுவர முயற்சித்த கட்டுநாயக்க விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது விமான நிலையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்டுள்ளது. அதன்போது கைப்பற்றப்பட்ட பிஸ்கெட்டுகளின் அளவு 2 கிலோவுக்கும் அதிகம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அதன் பெறுமதி இதுவரை மதிப்பிடப்படவில்லை என சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.